வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த தீபாவளிக்கு கடையில நீங்க எந்த பிராண்ட் குலோப் ஜாம் மிக்ஸ் வேணாலும் வாங்கிட்டு வாங்க. குண்டு குண்டா நல்லா சாஃப்டா உடையாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கால இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு ஒரு பவுல்ல போட்டுடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. முக்கியமான டிப்ஸ், இது கூட பச்சை பாலை ஊத்தி தான் கலக்கணும், தண்ணி ஊத்தி கலக்க கூடாது. பாலோட அளவுலாம் கிடையாது. மாவு பிசைறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைட்டா கலந்து பிசைஞ்சு வச்சா போதும். அப்படியே 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. 10-15 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவை பிசைஞ்ச உடனே உண்டை போட்டு ஃப்ரை பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணா குலோப் ஜாமுன் கண்டிப்பா உடையதான் செய்யும். இப்ப இது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் பாலை ஊத்தி மாவை நல்லா சப்பாத்தி பதத்துல எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது போல சின்ன சின்னதா உண்டை போட்டுடலாம். இன்னொரு டிப்ஸ், மாவை கண்டிப்பா மூடி போட்டு வச்சு உருட்டுங்க. இது போல உருட்டதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு அதை மூடி போட்டுருங்க. காத்து புகுந்துச்சு அப்படின்னா ஈரப்பதம் போயிட்டு அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு குலோப் ஜாமுனை போடுங்க. லைட்டா மிதங்கி வரும். எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப லோவா தான் இருக்கணும். அது போட்டீங்க அப்படின்னா கலர் மாறக்கூடாது. அடுத்தது குலோப் ஜாமுனை நீங்க கரண்டி போட்டு கலக்கணும். ஆனா குலோப் ஜாமுனை டச் பண்ண கூடாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர்ல தான் எண்ணெயோட சூடு இருக்கணும். கோல்டன் கலர்ல இருந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கரண்டி போட்டு கலக்கத்தை நீங்க நிப்பாட்டவே கூடாது. இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த கலர்ல குலோப் ஜாமுன் வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி நல்லா வெது வெதுப்பா இருக்கக்கூடிய சக்கரை பாகுல போட்டு முக்கிடுங்க. சக்கரை பாகு கம்பி பதெல்லாம் அவசியம் இல்ல, பிசு பிசுப்பா இருந்தா போதும். இது போல ரொம்ப சிம்பிளான தீபாவளி பலகாரங்களுக்கு வாங்க மக்களை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.